நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. பேசுகிறதுக்கே எனக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு உங்களை நான் பார்ப்பேன், நீங்கள் என்னையை பார்ப்பீங்க, தலைவர் உங்களை பார்ப்பார், எல்லாம் ஓகே. ஆனால் உண்மையாகவே இந்த கூட்டத்தில், அதுவும் இந்த செயல் வீரர் கூட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லாருமே. ஆதவ் சகோதரர் சொன்னார், மலேசியாவில் எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நீட்டுன்னு. அங்கே ஒன்று தாங்க, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். அந்த 14 மணி நேரம் மலேசியாவில் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டார்கள். அந்த 14 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தொண்டர்களையும் தோழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். மொத்தம் 3,42,000 பதவிகள் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. 1,00,000 பதவி நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த 3,42,000 நாளைக்குள்ளார அந்த 1,00,000 பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது. இங்கு கடந்த 32 வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் 32 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் உச்சத்துக்கு வருவார். தலைவர் 2026 முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காதுங்க. ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில், 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். நம்ம மாவட்ட செயலாளர் 10,000 ரூபா கூட இல்லைங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி. நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, தலைவரை பற்றி தலைவர் பேசாமல் இருந்தாலும் தலைவரை பற்றியே தான் பேசின்னு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதுதான் இனிமேல் பட்டு நம்மளை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முந்தா நாள் மீட்டிங் அந்த விசில் சின்னம் வரும்போது, மீட்டிங்கில் நான் முடிச்சுட்டு வரும்போது ராஜ்மோகன் அண்ணன் விசில் சின்னம் வந்துடுச்சிங்க அப்படின்னார். ஆனால் இருக்காதுண்ணே, அது இன்னும் 2-3 நாள் ஆகும் பிளகுண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைண்ணே எல்லாரும் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க, எல்லாம் அனுப்பின்னுக்கிறாங்க, சரி அப்படியே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரியே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சின்னத்தை 5 நிமிஷத்தில் செவுத்தில் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.
சுமார் தமிழ்நாட்டில் 12,497 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 12,497 கிராமங்களிலும் விசில் சின்னம் வரைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. ஆனால் தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது இல்லை, என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன், இப்போ எதுவாக இருந்தாலும் செய்வேன் சொல்ல கொடுக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள். எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், மனசு வராது. ஆனால் நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை டிவியில் வந்துடுது கொடுத்துட்டேன்னு சொன்ன அடுத்த 5வது நிமிடமே செவுத்தில் எழுதுறது, லட்டு கொடுத்து வழியில் போகிற வர்றவங்களுக்கு விசில் கொடுக்கறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தலைவரை நேசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த செயல் வீரர்கள் என்பது முதல்ல ஒன்றியம், நகரம், கிளை, பேரூராட்சி எல்லாருமே முதல்ல நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு இப்போ தான் உங்களை கூட்டிருக்கிறோம். உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.